100 நாள் வெற்றி திட்டம், 100 நாள் வேலை திட்டம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற 100 நாள் வேலை திட்டம் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது என்ன 100 நாள் வெற்றி திட்டம் என்று கேட்டிருந்தால், கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு செயலையும் நீங்கள் படிக்கின்ற மாணவராக இருந்தாலும், இல்லை தொழில் செய்பவராக இருந்தாலும், இல்லை ஒரு புதிதாக கற்றுக்கொள்வோராக இருந்தாலும், 100 நாட்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக அது உங்களது 100 நாள் கழித்து பலன் இல்லாமல் போகாது. நீங்கள் பார்த்தீர்கள் யூடியூப்லேயே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டிருந்தால், இர்ஃபான் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கரெக்டாக டெய்லியும் மதியம் 2 மணிக்கோ 3 மணிக்கோ டெய்லியும் ஒரு வீடியோ போட்டு விடுவார். அந்த டெய்லியும் ஒரு வீடியோ போட்டதன் பிறகு அவருடைய வளர்ச்சி இமாலய வளர்ச்சியாக இருக்கிறது. எதுவுமே அதுபோல் தானே. ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், ஒரு புதிய வேலை சம்மந்தப்பட்ட ஸ்கில்லை கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், ஒரு ஜிம் பயிற்சியாக இருக்கட்டும், இடைவிட்டு விடாமல் 100 நாட்கள் 2 நாட்கள் செய்வீர்கள், 10 நாட்கள் செய்வீர்கள். அதற்கு பிறகு ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அதேபோல் 100 நாட்கள் தொடர்ந்து செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அது வெற்றி பாதையில் கால் வைத்து படிக்கட்டில் கால் வைத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். அதற்கு பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. எனவே 100 நாள் வெற்றி திட்டமாக அதே ஒரு பழக்கத்தை கைவிடுவதாக இருந்தாலும் அப்படித்தான். 100 நாட்கள் இருந்து பாருங்கள், பிறகு பழகிவிடும். எனவே 100 நாட்கள் வெற்றி திட்டம் என்கிற ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு எதையும் செய்து பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியும் புகழும் பணமும் கிடைக்கும்.